ஆக்சுவலாக நமக்கு நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல இருக்காருல்ல அபிஷேக், அவர் தான் போன மேட்ச்சில் 104 ரன் அந்த டார்கெட் கொடுக்குற ஒரு பெரிய ரீசனாக இருந்திருக்காரு. 13 சிக்ஸ், 86 78 ரன் சிக்ஸில் மட்டும் வாங்கியிருக்காரு. 86 ரன் அடிச்சிருக்காரு. ரெண்டு டீமோட 12th மேன், பேட்டிங் டீம் அண்ட் ஃபீல்டிங் டீமோட 12th மேன். அண்ட் ஓகே, ஸ்டார் ஆஃப் இந்தியா அண்ட் யங் கிரிக்கெட் டீம் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. முதல் பால் ரன் அவுட். ஓ, க்ளோஸ் காலிங்க. உடனே அதில் வந்து நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. நைஸ் ஸ்டார்ட் ஃபார் த பேட்டிங் டீம். ஓகே, சாலிட் இன் டிஃபென்ஸ். ஓகே, எல்லாருமே மொதல் பால் தான் விடுவாங்க. நம்மால் 2வது பாலை சாமி விட்டாரு. கடந்த முறை ரவுண்ட் 1ல் அகைன் ஞாபகப்படுத்தணுமான்னு தெரியல. ஓ, நல்ல ஷாட், கட்டு. அண்ட் அங்கே ஒரு சிங்கிள். பொறுமையா வா, ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கு கீப்பரோட மைண்ட் செட்டு. ஓகே, அங்கே ஒரு சிங்கிள். ஓகே, முதல் ஓவர் பவர் பிளே வேற. ஓ, நல்ல பால். ஸ்டம்ப் லைனில் கரெக்டாக காலை பார்த்து போட்ட பால் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. ஸோ லெக்கில் பட்டனால தட்ஸ் அ டாட் பால். இங்கே ரவுண்ட் 2க்கு வந்து எல்லா டீமுமே வந்து ரவுண்ட் 1ல் சரியான சம்பவம் பண்ணவங்களா தான் இருக்காங்க. ஓகே, மறுபடியும் ஃப்ளிக்கு முயற்சி பண்ணார், பட் ஆனால் முடியலை. எஸ், ரொம்ப நேரமாக வந்து அவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு முயற்சி தான் வந்து இருக்கிறார் போல். பட் பால் மாட்டலை சோஃபார். இந்த முறையும் முயற்சி பண்ணார், பட் ஆனால் முடியல. பேக் டு பேக்காக 3 டாட் பால் போட்டு ஓவர் முடிஞ்சிருச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் தி ஓவர் முடியல. ஸ்கோர் 3 ரன்ஸ் அந்த போர்டு. இப்போதைக்கு பவர் பிளேல சொல்லுங்க, புரியல எனக்கு. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 3ல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் இன்னும் ரன் வேட்டை ஆரம்பமாகுமோ அப்படின்னு தான் தோணுது. பட் பவுலிங் டீமே வந்து சாதாரண டீம் கிடையாது. யங்ஸ்டார்ஸ் அவங்களுமே வந்து டீசெண்டாக தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கிரிக்கெட் அவங்களுமே வந்து மாஸ் காமிச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ 2 டீமே வந்து நல்ல டஃப்பான டீம் தான். பார்க்கலாம் இந்த மேட்ச். இப்போதைக்கு இந்த ஸ்கோர் ஒரு ஓவர் வச்சு கணிச்சிட முடியாது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி போக போகுது அப்படின்றதுமே வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், ஒரு பாலில் கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஒரு பாலில் விக்கெட் கொடுக்கலாம், இல்லை அடுத்த பாலில் 6 கூட போகலாம். ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டு பேட்டருக்கு தான் இருக்குது. பார்ப்போம். ஒய்டு நினச்சி விட்டார், பட் ஆனால் அது வந்து ஒரு ஒய்டு இல்லை. அதனால ஒரு டாட் பால். ஓகே, பேட்டரி சைடு விண்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் வாட்ஸ் நெக்ஸ்ட்? இந்த பால் ஒரு ஒய்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் பால் வந்து இதானாலும் பரவாயில்ல, பட் இந்த பால் வந்து ஒரு ஒய்டு போட்டிருக்கிறாங்க. அகைன் ஆஃப் சைட் பால் ஏன் விடுறீங்க அப்படின்றதுல. ஓகே, மேபி வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்.
ஐயோ ஷாட் ட்ரை பண்ணாரு பட் ஆனா மிஸ். அவரே சிரிக்கிறாரு, எப்படி அந்த பால் மாட்டல அப்படின்ற மாதிரி. ஏச்சு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நோ மேன்ஸ் லேண்ட் ஆகணுக்குள்ள வரதுக்குள்ள பால் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓகே ஸ்டார்டிங்கே கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்கப்பா யங்ஸ்டார்ஸ். சூப்பர் பால். விக்கெட் கீப்பர் வந்து சும்மா குதிச்சு பாப்பா அப்படின்ற மாதிரி பண்ணாரு. என்ஜாய் பண்றாரா பவுலிங்க கீப்பரு. இது ஒய்டு ஒய்டு. ஆக்சுவலாக கீப்பர் வந்து என்னப்பா இங்கிட்டு தான் இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தள்ளி தானே போகுது எதுக்கு போயிட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அவரோட மைண்ட் செட்டு. ஓகே ஷாட் எங்க உள்ளே வெளியவா வெளியேங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்ல ஆக்சுவலா ஆஃப்டர் 1.5. ஓவர் முடிவுல ஸ்கோர் 12. ஓகே தேங்க்யூ டிஜே, டைமிங் ஆஃப் பண்ணிட்டீங்க, நன்றி. ரெண்டு ஓவர் முடிவில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-12 அப்படி 12 இருக்குது. ஓகே இப்போதைக்கு பால் பை பால் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. மூணாவது ஓவர் முதல் பால். ஸ்பின்னர் போட வேண்டிய லென்த்தான் கேட்டீங்கன்னா இல்லை, பட் ஆனால் அது வந்து போயிருச்சு வெளியே. ஸோ எல்லையை தாண்டி விழுந்துருச்சு. 6. வெல்கம் பவுண்டரி ஃப்ரம் அபிஷேக். ஓகே ஆப் ஸ்டம்ப் கொஞ்சம் அப்படியே அவுட் சைடில் போட்டு அடிக்கலான்னு பார்த்தார், பட் ஆனால் பால் வந்து கீழே பட்டுருச்சு. ஸோ ஜஸ்ட் டாட் பால். ஓகே ரொம்ப ஆக்ரோஷமாக சுற்றினார், பட் ஆனால் டவுன் த ட்ராக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வைட். ஆக இந்த பாலை எப்படி மிஸ் பண்ணீங்க அபிஷேக் அப்படின்ற மாதிரி இருக்கு. அபிஷேக் அபிஷேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ டாட் பால். எஸ் பால் கொஞ்சம் மேலே மெதுவாக வந்துடுச்சான், அதான் சிக்னல் பண்ணுறாரு. அண்ட் அகைன் நீங்கள் எனக்குள்ள ஒரு டாட் பால். ஓகே மொதல் பால் போனா என்ன, அடுத்த பால் எல்லாமே நான் கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பவுலர் செம்மையாக சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. எங்க காம்படிஷன் அப்படியே பில்ட் ஆகிட்டு இருக்கு நல்லா. ஓகே டோ எண்டு. அண்ட் அதுவுமே வந்து ஒரு டாட் பால். என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் அகைன் டாட் பால் இங்க மாத்தி மாத்தி. ஓகே இந்த பால் ஏதோ நடக்க போகுதுப்பா. வழக்கம் போல 8ஆம் அறிவு ஏதோ சொல்லுது. அவ்வளவுதான் வெளியே வா. இந்த லென்த்தை கரெக்டா பிடிச்சாரு ஐயா. அண்ட் தட் இஸ் 6. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாரு. அண்ட் ஃபைனலி கெட்ஸ் அ பவுண்டரி. 6ஓட ஓவர் முடிஞ்சிருச்சு. என்ன எல்லாம் கடைசி பாலுமே வந்து 6 அடிச்சுட்டு இருக்காங்க, சரி இல்லையே. ஓவர் முடிவில் ஸ்கோர் 25-25 இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க.
ஓகே, இப்போ 4வது ஓவர் 3 ஓவரில் 25 ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க. we are in the 4th over. முக்கியமாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போதைக்கு பவுலிங் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா பவுலிங் டாமினேஷன். முதல் ஓவர்லேயும் கம்மியான ரன், அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் வந்திருக்குது. ஐ எம் சாரி, நான் ஏதாவது ஒருத்தரை வந்து இப்படி அப்ரிஷியேட் பண்ணால் அடுத்த வந்து மாறா நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஓவர் முதல் பாலே 6. ஆக்சுவலாக போன ஓவர் லாஸ்ட் பால் 6, இந்த ஓவரில் முதல் பால் 6. ஓகே, மைட் பி ஒரு டீம் ஹேட்ரிக் 6-ஆக மாறுமா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நல்ல கம்பேக். எஸ், இங்கே ஒரு அவங்க நண்பர் டீம் நண்பர் சொல்லிட்டு இருக்காரு, ஆஃப் சைடே மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் போட்டது லெக் சைடு. சாரி ப்ரோ, நீங்கள் சொன்னது கேட்கல போல. அண்ட் ஃபைன் லெக் தலைமையில ஒரு சூப்பரான ஸ்மாஷ் அண்ட் தட் இஸ் another 6 in this over. ஓகே, பெரிய ஓவரா மாறுமா அப்படின்ற கேள்வி. படனா இல்ல, அதுக்கு ராய் பிளராஜன் விக்கெட் எடுப்பாரா? ஓ, ரொம்ப தள்ளி போட்டாரா? and that is a wide. and அந்த வைடு போக அகைன் இன்னொரு வைட். ஓகே, லிட்டில் பிட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஷராக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுதுப்பா. மேபி பவுலர் ஃபீல்ஸ் லிட்டில் பிட் ப்ரெஷர், தெரியல. ஓகே, இந்த பால் எங்கிட்டு எந்த சைடு போட போகிறாரு? விக்கெட்டா? ஓகே, ஷார்ட் ஸ்ட்ரெயிட்டில் ஆள் இருக்காங்களா? நல்ல ஃபீல் நாங்கள் சீரியஸ்லி நைஸ் ஸ்டாப். அண்ட் ஓகே, வாலையை பார்த்ததுனால 2 ரன் ஓடலை, ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ஓகே, ஓங்கி அடிக்க முயற்சி பண்றாமல, நல்ல அட்டெம்ப்ட் அண்ட் சூப்பர் டேக். அண்ட் போன முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் அபிஷேக். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அவர் பேட்ல சரியா படல. ஸோ மேபி ஒரு நாள் அமையும், ஒரு நாள் அமையாது. அப்படிதான் ராசாத்தி. கீப்பர் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டு, ஏன்னா நல்ல பாலாச்சே, அது எப்படி வைடு அப்படின்ற மாதிரி இருக்காரு. பட் வைட் கன்ஃபர்மேஷன் பை த அம்பையர். ஸோ வைட். டிஜே நல்லா இருக்கேப்பா, மிக்ஸ் எல்லாம் வர சூப்பர்ப்பா. லோ ஃபுல் டாஸ், நல்ல பால் ஆக்சுவலா, சூப்பர் பால். கொஞ்சம் விட்டுருந்தா இன்னொரு விக்கெட் ஸ்டம்ப்ல பட்டிருக்கோம், பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. எஸ், பேட்டர் எல்லாம் சிரிக்கிறாரு. அண்ட் டாட் பாலோட இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 41. ஐயா, உனக்கு வாக்குல சனி, வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஜோஷியம் பார்த்துட்டு 100 ரூபாய். என்னடா, ஒரு நிமிஷம் டிஜே. இல்ல, இந்த கவுண்டரை வந்து நீங்க தெரிஞ்சு போட்டீங்கன்னா தெரியாம போட்டீங்கன்னா தெரியல, சுத்தி இருக்கிற அம்புட்டு ஒரு பார்வையும் என் மேலதான் இருக்குது. என்ன லாஜிக் இது எனக்கு புரியல. அவ்வளோ 41. The
பாட்டுக்கு சர்வாஜிகே பேட்டா வந்து இடுப்பாத்து வரணும் பார்த்தேன் ஆட்டல. அவர் கொஞ்சம் இடுப்பு வலி, அதனால we are in the final over of the second round of the second match. அருண்ஜிகே பேட்டா என்ன ஸ்கோர் வரும்னு நினைக்கிறீங்க முதல் இன்னிங்ஸ்ல? என்னங்க தனியா ஆடிட்டு இருக்காங்க? இப்போதைக்கு நான் சொல்றது 60 ரன் ஆன் டார்கெட். இப்போதைக்கு ஸ்கோர் என்ன? 41. ஓகே, நான் எனக்கு வந்து 55. 60 ரன் ஆன் டார்கெட். 55. ஓகே, லெட்ஸ் see what happened. சங்கோனனோட prediction என்னவா? சங்கோன் இங்க இல்லப்பா, half an hour ஆகும்னு சொன்னாரு. நம்ம டேக் ஓவர் பண்ண சொல்லியிருந்தாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சோ 55ல முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு 41. 4 ஓவருக்கு லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. ரெண்டு ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. எனக்கு தெரிஞ்ச இந்த ஓவர் ஏதோ பெருசா சம்பவம் நடக்க போகுது, எதுன்னு தெரியல. ஆனா இந்த ஓவர் சம்பவம் நடக்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு சொல்லுங்க? டெக்னிக்கலா சொல்லணும்னா காத்து வந்து ஆப்போசிட் சைடு. அதேதான். அது பேட்டருக்கு சாதகம். சோ அப்ப இல்லையே, பேட்டருக்கு தான் சொல்றேன். பேட்டர் தான் காத்து வச்சு, பேட்டருக்கு தான் காத்து வந்து ஆப்போசிட் சைடு, ஆஃப் சைடுல காத்து அடிக்குது. அப்படி அடிக்குது? ஆமாங்க. இங்கிட்டு ஃபுல்லா இப்படி பறக்குது, அங்கிட்டு ஃபுல்லா அப்படி பறக்குது. என்ன நியாயம் அது? சரி, லெட்ஸ் see. வாசுருதி அப்படின்னு சொல்லிட்டு பால் கூட்டி போகுமா அப்ப காத்து அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்ன செய்ய, அது எங்க பொழப்பாயிருச்சு. அதுக்கு தானே நாங்க இருக்கோம். ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். ஷாட், பட் ஆளு உள்ள இருக்கிற காரணத்தால ஒண்ணு போக முடியாது. எஸ், 2 ரன் ஓடுறாங்க. ஓகே, சேஃப் தான். சோ 2 ரன் ஆன் போர்ட். சோ நம்ம சங்கமம் ஸ்கால்லேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்த மேட்ச் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனோட மேட்ச் இருக்கு. அவங்க கோவளம்ல இருந்து லோக்கல் டீம்ஸ் எல்லாரும் இங்க நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ். down the leg and that is called wide. Yes, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அருண் சொல்லுங்க, இது வரைக்கும் கோவளத்தோட வைப் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாப்பீங்க வைப்னா என்னன்னு. ரைட், சண்டே கூட அந்த வைப் வரல, இன்னைக்கு வருமா பாப்போம். ஷாட் வெளிய இருக்குதா இருக்கே. இங்க ஒரு 4 கணக்கு இருக்கு and 4 இங்க அடிச்சிருக்காரு செட் பேட்டர். பேட்ல சரியா பாடல பாரு, அதான் இன்னும் கொஞ்சம் கான்ல இருக்கு. ஆக்சுவலா பேட்ல சரியா பாடல இல்ல, நான் இதான் சொன்னேன் அகைன்ஸ்ட் தி விண்ட் பால் போகல. அது என்னமோ உண்மைதான். ஸ்ட்ரைட் அடிச்சா பால் வாசுறுதின்ற அப்ப நான் சொன்ன மாதிரி கூட்டி போயிடும். மேபி எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணலாம்னு தோணுது பேட்ஸ்மேன். இதே பால் வந்து ரிவர்ஸ்ல வெயிட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்லயும் பவர் ஜெனரேட் பண்ண முடியும்னா ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணுவாருன்னு தோணுது. ஃப்ரண்ட் ஃபுட்ல நான் நல்லா தான அடிக்கிறேன், எதுக்கு உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல கேட்ச்ங்க, ஃபைன் லெக்ல செட் பண்ணி வச்சு ஒரு ஷார்ட் பிட்ச் டெலிவரி அண்ட் அகைன்ஸ்ட் தி விண்ட். ஆக மொத்தத்துக்கு ஒரு விக்கெட் ஈக்குவல் டு ஃபார்முலா RHS ஈக்குவல் டு LHS. முடிஞ்சு போச்சு, போராடிச்ச பாட்ட. தப்பு இவ்ளோ கரெக்ட்டா சொல்லிட்டு லாஸ்டா தப்பு பண்ணீங்களே. LHS RHS ஆமா மன்னிச்சிருங்க. மஞ்சச்சேவ பள்ளகி கள்ளச்சி பள்ளகி மறக்க மனக்கூடு இல்லையே. இவ்வளவு வேலை. ஓ, கீப்பர் கை தட்டி போயிடுச்சு. பட் ஆனா கீப்பர் இல்லைன்னா அதுக்கும் மீறியும் போயிருக்கும். அண்ட் ஒயிட் தானே, தட் இஸ் கால்ட் ஒயிட். ஓகே, அண்ட் ஒயிட் மறுபடியும். பட் ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளவு நேரம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு STS டீம் வந்துருச்சு. எங்க ஆகாஷ் கோரஸ் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களை நம்பி பிளான்லாம் போட்டது ஏன் தப்பு தாங்க. என்ன ஆகாஷ் டைமிங் விட்டீங்க? இருங்க சோத்துல போடுறது ஆட மறுபடியும் ஒரு வைடு. அப்பா அதை சொல்லி முடிங்கப்பா. சோத்துல போடுறது உறுப்பு. நீங்க சொல்றப்ப டக்குன்னு சிங்க் பண்ணாம பேசுறது தப்பு தான், மன்னிச்சிருங்க. எஸ், இப்பதான் சுந்தர் அண்ணா வந்திருந்தாரு. சுந்தர்ண்ணா வணக்கம்ண்ணா. கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு நம்மளோட இந்த ஒரு சூப்பரான கிரிக்கெட் ஃபேஸ் டிஎம்கே கிரிக்கெட் ஃபேஸ் 2025. டாட் பால் அதேதாங்க. இது தேவையில்லாது. இது எதுக்கு? கமெண்டேட்டர்ஸ் இதுக்கு பேர் தான். என்னன்னு சொல்லுவாங்க, திரும்ப சொல்லுங்க. கமெண்டேட்டர்ஸ். நம்ம வாய் சும்மா அதான் இப்ப டிஜே எனக்கு போட்டானே அதேதானே. நீ இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் உன்னை சும்மா இருக்க விட மாட்டாங்க.
ஷாட் பின்னாடி ஆள் யாரும் இருக்கீங்களா? ஆள் இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா பவுண்டரி லைனை தாண்டி போய் விழுந்துச்சு. 36 வெல்கம் பவுண்டரி அகைன். விஜய் சாரி ஏன்பா பாத்துக்கும்பா. மறுபடியும் ஷாட் ஸ்ட்ரைட் டவுன் தி ட்ராக் கூட இல்ல, நின்ன இடத்துல அடிச்சாரு. என்ன பாருங்க ஹேண்ட் பவர்ங்க அது. அப்பாடி ஃபைனல் பால் ஆஃப் தி ஃபைனல் ஆஃப் தி இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தி 6 அடிச்சிருக்காரு. செம்ம ஷாட். ஓகே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 ரன் அடிச்சிருக்காங்க. 66 ரன் ஆன் டார்கெட். சீரியஸ்லி நல்ல டார்கெட் தான். செகண்ட் ரவுண்டுக்கு தேவையான ஒரு ஸ்கோர். பட் இருந்தாலுமே வந்து லாஸ்ட் டைம் இது பண்ணும்போது ஒரு 20 ரன் ஷார்டேஜோ அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. பட் அது வந்து பவுலிங்கை பொறுத்தான் தெரியும். அண்ட் இதை வந்து முடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு எஸ்டிஎஸ் டீம் உள்ள வந்துட்டாங்க. சுந்தரனா உங்களோட டீம் வந்தாச்சு. அண்ணா வணக்கம். என்ன இருக்கீங்க? என்ன டிஜே எங்க டிஜே? ஓகே டிஜே அரவிந்த் அதே பாட்டு தானா? பாட்ட மாத்துங்கய்யா, அது எனக்கு தெரியும். ஓகே டீம்ஸ் இறங்கிடுங்க, டைம் ஆச்சு. ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 ரன் ஆன் டார்கெட்டு. ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு டோட்டல். அண்ட் இது ஆக்சுவலாக இன்னைக்கு சாரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆவரேஜாக காலையில் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆமாம் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். ஆமாம் கோன்றீங்களா? ஆமாம். ஆனால் இது செகண்ட் ரவுண்ட் ஆச்சே, ப்ரெஷர் இல்லாமல் இருக்குமா? அதான் அங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாம் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 104 சொல்லியே அவங்க 64க்குள்ள முசுக்கி வச்சிட்டீங்க. இதை இப்போ முக்கியமாக பதிவு பண்ணணுமா? அவங்க வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா இல்லை இவ இப்படி பேசினால அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி வச்சு என்னை அடிக்கிறதுக்கா? எதுக்கு இந்த வேலை? ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக காலையிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்டிஎஸ் டீம் நம்ம சுந்தரனா டீமும் விளையாட போகிறாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்கம்மா. ஓபனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் வேகமா வந்துருங்க. நாளியாகி விட்டது, செத்த வேகமா வரையலா. ஓபனிங் பேட்டர்ஸ் வேகமா வந்துருங்க. எஸ் அடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச் நம்மளோட எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் ஆட போறாங்க. அண்ட் அதுக்காக நிறைய எனக்கு ஆல்ரெடி கண்ணு முன்னாடி இங்கே தெரியுது எக்கச்சக்கமான கும்பல் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம். எஸ் ஓபனிங் பேட்டர்ஸ் இறங்கிட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் பாய் கோவளம் லோக்கல் பாய் ரியாஸ் அவரோட பேட்ச் அப்போ எவ்வளோ லோக்கல் டீம் எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களோ அதோட 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. பெரிய விஷயம். சரி ஓகே ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. டிஎஸ்பியா சார்ஜ் எடுத்துக்கங்க. ஓகே ஓகே நான் ஆஃப் ஆகிக்கிறேன். ஆகாஷ் ப்ரோ சார்ஜ் எடுத்துப்பா. அப்படி ரொம்ப நன்றி. நீங்கள் போயிட்டு சைடில் போயிட்டு சார்ஜ் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஐயா பேட்டிங் டீம் பவுலிங் டீமோட 12th மேன் எங்கே இருந்தீங்கனாலும் ஸ்டேஜுக்கு வரும். இல்லை நம்ம பிரவீன் ஸ்கோரர் வந்து ஏக்கலக்கியா பக்கையா அப்படின்னு பேர் போட்டுருவாரு, பார்த்துக்கோங்க.
பரத் இன்னொருத்தவர் ஜிதேஷ் நிதிஷ். அப்பா அடுத்த வாட்டி பேர் தப்பா சொல்லியிருந்தா அங்கே ஸ்டெம்ப் எடுத்து தூக்கி போட்டு நினைக்கிறேன். வித்யா. சாவு அடிக்காதீங்கடா நீங்க. கொரோனா பேஷண்ட்ரா நானுன்னு சொல்லி சர்மா ஜி கே பேட்டா ஃபீல் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். முதல் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பெரிய டார்கெட் 66. 5 ஓவர். பையாஜி நீங்க எந்த டீம்? பேட்டிங் டீமா bowling டீமா? பேட்டிங் டீம். ஓகே. So back to back dot balls. Chase on அப்படினா சொல்லணும் பேட்டிங் அணியினருக்கு. இரண்டு ரன் ஓடி எடுத்துறாங்கப்பா. நல்ல ஷாட் அகைன்ஸ்ட் த விண்ட். ஆக்சுவலா இப்போதைக்கு லெக் சைட்ல அதனால இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ தட் இங்க ஃபினிஷ் பண்ணலாம் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஷாட் ஜஸ்ட் கவச தாண்டி இருக்கு. அம்பேர் ஜி கே பேட்டா அடிச்சிட போறாங்க. எஸ் நவுந்துட்டாரு சர்மா ஜி கே பேட்டா. 2 ரன்னா ஓடி 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 எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த வந்து இன்னவரை ஆஃப் சைட்ல எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல். வைட் டெலிவரி. எப்படிப்பா அது வைடு அப்படின்னு சொல்லி கேட்க அது வைடு தாங்கோ அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு அம்பேரு. மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வைடு போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. காத்துக்காக நினைக்கிறேன் பவுலருக்கு இது வந்து அகேன்ஸ்ட் விண்டா என்னன்னு தெரியல. ஓடும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓடுறாரு. அந்த ரிதமோட ஒரு ரன் பண்ணல. அதனால லைனுமே கொஞ்சம் மிஸ் பண்றாரு. கான்சென்ட்ரேஷன்ல கொஞ்சம் மிஸ்கியூ பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு. பிடிச்சிருந்தா அவுட்டுங்க. நெவர் செலிப்ரேட் டூ இயர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பவுலர் கேட்சை புடிச்சிட்டாருன்னு சொல்லி குஷி ஆகிட்டாரு. ஆனால் கேட்சை எடுக்கல விக்கெட் கீப்பரு. கையிலேருந்து பால் உள்ள வந்துட்டு வெளில போயிருக்கு. அப்பா சூப்பர் கேட்ச். மரக மனம் கூடுதில்லையே. என்னங்க ரிவ்யூவா? ஓகே கேட்ச் கிளியரா எடுத்திருக்காரா அப்படின்ற ரிவ்யூ பார்த்து சொல்லுவாங்க இப்போதைக்கு.
ஸோ இங்கே இப்போதைக்கு ஒரு தேர்ட் அம்பையர் ரிவ்யூ போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம சேர் லீடர்ஸ் எல்லாருமே நம்ம விக்கியோட ஆட்டத்தை அங்கே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விக்கியோட ப்ராக்டிஸை பார்த்துட்டு அவுட்டுங்க பேட்ஸ்மேனிங்க. ஸோ கதமுகையா ஓவர் கதமுகையா நெஹி ஐ வில் ஆஸ்க் ப்ரோ. ஓவர் அப்பா, இன்னும் ஒரு பால் இருக்கு சர்மாஜி கே பேட்டா. நல்ல காய்ச்சுங்க, காய்ச்ச பாராட்டியே ஆகணும். என்ன பாட்டு ஸ்லோ மோல ஓடுது. ஸோ இதே வேலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணிட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நின்ன இடத்துல அண்ணன் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு அண்ணன் சட்டை வேற ஆர்சிபி சட்டை மாதிரியே இருக்கு. ஆர்சிபியோட ஸ்பெஷல் எடிஷன் சட்டை மாதிரியே இருக்கு. என்ன அருண் கரெக்டா? பா ப்ராக்டிஸ் செக்ஷன் சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா கார்த்தி என்னன்னா போலிங் போடுறது. ஸோ யாரோட ஆட்டமோ இல்லையோ இப்போதைக்கு ஒரு குட்டி விஷயம் உள்ள போயிட்டு இருக்கு. நான் வந்து வெயிட் பண்ணி ஆவலாக காத்துட்டு இருக்கிறது நந்தானனோட பவுலிங்காக தான். பிரதர் பவுலிங் டீம் ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், அம்பையர்ஸோட ரூல்ஸ் தான் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பாருங்கள், டைம் ஆல்ரெடி ரொம்ப போயிட்டுருக்கு. நமக்கு லைட்னிங் அடுத்து வந்து லைட்டிங் கொஞ்சம் செட் ஆகாது. ஒரு பால் பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை போட்டுடலாம் ப்ளீஸ். கைண்ட் ரிக்வெஸ்ட்.
கொஞ்சம் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அம்பையர் ஜிகே பேட்டா 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேட்சை. ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ முதல் ஓவர் முடிவெற்ற நிலையில் இங்கே ஸ்கோர் வந்து 6. இன்னும் 60 ரன் 4 ஓவரில் அடிக்கணும். அதில் ஒரு பேட்டிங் பவர் பிளேவும் இருக்குது. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ். ஷாட்டுங்க வந்தாரு, அடிச்சாரு, மிட் விக்கெட் மண்டைக்கு மேல வித் தி வின் பால் போய்கிட்டே இருந்திருக்கு. பேக் டு பேக் இன்னொரு 6 வச்சுக்கோ. 1 இல்ல 2 கண்ணா 2 இல்ல அடித்தீங்க ஆசையா அப்படின்றாரு பேட்ஸ்மேன். எப்பா நான் அடிச்சா 6ல மட்டும் தான் டீல் பண்ணுவேன். விட்டு 2வது ஓவர் 4வது ஓவர் இன்னொரு ஓவர் 4வது ஓவர் இருக்குங்க விட்டுக்கு. வெல்கம் பேக் சங்கமாம்ஸ். எஸ் சொல்லுங்கண்ணே தெரிஞ்சு போச்சு. சங்கமாம்ஸ் டெட்டால் சோப்பெல்லாம் மூஞ்சி போட்டு கழுவி விட்டு அவரோட ஹர்திக் பாண்டியா பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு வந்திருக்காரு. கூட யார் வந்திருக்கா பாத்தீங்களா? என் பக்கத்துல நிக்கிறது யார்? யாருமே இல்லையே. உனக்கு கப்பல்ஸ் பாரில ஆள் நின்றா தெரியும். நான் தெரியுவேனா? உனக்கு பொம்பளை பசங்க தானே தெரியும், எனக்கு எப்படியா தெரியும்? சிட்டி குழந்தை. ஓ நம்ம இவரே புலி அந்த தம்பி தானே? என்னோட பையன். ஓ ஒரே டிரஸ்ல வந்திருக்க தெரியலையா? அட சாரிண்ணே, சீரியஸ்லிண்ணே. என்ன சீரியஸ்? நீ கப்பல்ஸ் பாரிலே ஒண்ணு இருந்து வெளிய வரலையா நீ? மாம்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆகாஷ் ப்ரோ உங்களை தான் சொல்றேன். அட என்ன எந்த கேள்விலாம் கேட்டுக்கற? வீட்ல வர பாத்துங்க, அடிக்கடி வாங்க விட்டுறாங்க. ஏடிஎஸ் கமிங் பேக் டு திஸ் மேட்ச். 3 6 அடிச்சிருக்காரு இந்த ஓவர்ல. ஆனா அந்த 3 6க்கு மேல என்னங்க வைடு ரிவ்யூவா? பேட்டிங் டீம் வைடு ரிவ்யூ கரெக்ட்டா? எஸ். உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக வந்துக்கறேன்பா. யாரை என்கரேஜ் பண்றதுக்கு மாம்ஸ்? இங்க நந்தா அங்க யூ கண்டினியூன்றீங்களா? ஓ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 11வது மேட்ச், 13வது நாளுக்கான 11வது மேட்ச், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கடைசி போட்டி. அதுவும் எஸ்டிஎஸ் திரு சுந்தர் அவர்களுடைய டீம் விளையாட போது. ஒட்டுமொத்த திருப்பூர் ஒன்றியத்தில் இருக்கிற அதிகப்படியான பிளேயர்ஸ் இந்த மேட்சை பார்க்க போறாங்க. சோ வைட் அப்படின்றது கால். வைட் தானே? ஓகே. ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால் மட்டுமே. 2வது ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா இருந்திருக்கு ஃபார் த பேட்டிங் டீம். தேவைப்படும் ஒரு ஓவரா. ஆகாஷ் எஸ். சரி ஓகே, இந்த இன்னிங்ஸ் முடிட்டேன். இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ் போடலாம். ஓகே 27ங்க 2 ஓவர்ல. சேஸ் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் மேட்ச் வந்து ஆஃப் ஆகல. சங்கமாம் செய்ய முக்கியமான விஷயம் நான் டிஜே கிட்ட சொல்ல விரும்புறேன். ஐயா டிஜே, பாட்டு வைபிலேயே இருக்கணும். ஏன்னா இங்க ஒத்துமொத்த கோலமே ஒரு வைபுக்கு போயிருவாங்க. என்ன மாம்ஸ் கரெக்டா? எஸ்,
கோவலமே வைப்புக்கு போயிட்டாங்க. பாத்துங்க ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க இந்த மேட்சை பார்க்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி பார்த்தேன் மாம்ஸ், நிறைய பேர் ஃபேமிலியா வர ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. எஸ், இந்த மேட்சை லைவ்ல வந்து பார்க்க நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து இங்க, அதாவது இந்த கிரவுண்ட்ல வந்து பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா லைவ்ல பாருங்க. டிவி சரியா தெரியலங்க. ஆகாஷ், எஸ் மாம்ஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்க அங்க இருந்து இங்க வந்துறது பெஸ்ட். ஓகே, இல்ல இங்க பெரிய அலப்பறலாம் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நான் இப்ப முடிச்சிடுறேன். இந்த மேட்ச் முடிச்சிடுறேன். செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் நல்ல மேட்ச் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இத முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். ஈசாலா கப் நீ லெஃப்ட்ல வந்தீனா தெரியும் இவங்களுது. ஐயோ, அடிக்கடி வாங்க விட்டுறாதீங்க, கம்பெனி கிட்ட அடி வாங்க விட்டுறாதீங்க. என்னென்னமோ சொல்றாங்க, குத்தி விடுறாங்க. ஈசால கப்பு நம்து. நட்சத்திர ஆமைகளாச்சு, நட்சத்திர பிளேயர்லாம் இந்த டீம்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கான். நம்பர் 1 கார்த்திக், நம்பர் 2 லால். ஈசால கப்பு நம்து. ஆஹா, என்னங்க நடக்குது? முதல் ஓவரும் ஒரு கம்மியான ஓவரா இருந்தது, ரெண்டாவது ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தது, மூணாவது ஓவர் வித் த விண்ட். இன்ஃபேக்ட் அகைன்ஸ்ட் த விண்ட் பேட்ஸ்மேனால அடிக்க முடியல, ஆனா வித் த விண்ட் அடிச்சாங்க ரெண்டாவது ஓவர். ஸோ நாலு ஓவர் டார்கெட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி? அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிடுவோம்ப்பா. பையனை எங்கேயா கூட்டின்னு போற? ஏன்னா வித்திருக்க தர மாட்டிய? ஆமா, குறவழியை கடிச்சிருவான் அவன், என்னுடைய மோசமானவன். ஆமா சீரியஸா கூட சொல்ல மாட்டீங்க. செம்ம ஷாட், 6 ஓவர் மிட் விக்கெட். கடாசி விட்டுருக்காரு. டேய் தம்பி, ஹாய் பா, ஸ்டைலா இருக்காரு. தூக்கி அடித்தாரு. விக்கி அப்பா, அடேங்க அப்பா, அகைன்ஸ்ட் விண்ட்ல அடிக்கிறாருயா. அகைன்ஸ்ட் விண்ட்ல சீர லீடர் அங்க ஒருத்தவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க, குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், ஹாய் தம்பி. மூணு ஓவர் முடிவுல 39, இன்னும் 27 ரன் வேணும். 27. ஆமா, அடிக்கணும். அதாவது இப்ப என் பக்கத்துல இருக்கிறவரு குட்டி சங்கு. அவ்வளவுதான். அங்க உங்க பேர் என்ன? மித்ரன். சரி, ஓகே. உங்க தூரத்துல உங்கள மாதிரி சட்டை போட்டு பேசிட்டு இருக்காரு, அவர் யாருன்னு தெரியுமா? வீட்ல மாட்ட போறீங்க. ஆகாஷ், எஸ், லிடியா அவர்களே, நீங்கள் அவரோட எதிர்பார்த்த நம்ம சுந்தர் அண்ணா மேட்ச் அடுத்தா இருக்கு. எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஓ, கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாதா? நான் தான் இருக்கேன்ல. ஸ்டெப் எல்லாம் புதுசா போடணும். ஆமா, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஓகேவா, புது ஸ்டெப்பா போடுங்க. ஸ்டெப்பா புதுசா போறியோ இல்லையோ, எப்பா ஈஸி பாட்ட புதுசா போடுப்பா. அரே டிஜே, நீ பாட்டை ஒழுங்கா போடியா, கைய ஒட்டி அடுப்புல வச்சிருவேன் இல்லனா அப்படின்னு நான் சொல்றேன். லிடியா சொல்றாங்க. குட்டி செங்கு எல்கேஜி படிக்கிறாராம். ஹாய் மித்ரன், ஆகாஷ். ஒரு ஆகாஷ். அப்பா எங்க இருக்காரு? மைக்ல பேசுறாராம். எங்க இருக்காரு? தெரியல. இங்க இருக்கேன். தெரியலையா? ஆஹா, இங்க இருக்கேன். தெரியலன்னு சொல்லி. தெரியல. சோ எனிவேஸ், இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாவே போயிட்டு இருக்கு. இன்னும் 27 ரன் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இந்த ஓவர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போதைக்கு வித் தி விண்ட் சங்கமாம் சுனோ 2 6 அடிச்சா கேம் ஆன். எஸ், இங்க எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது. இங்க வந்து அலப்பறைய பாரியா. இந்த வரேன் வந்து டாஸ் போடல, என்னென்ன நடக்குது பாருங்க, என்னென்ன பண்றாங்க பாரியா. எல்லாம் வார்ம் அப் தான். என் கண்ணுக்கு மாமுனா கையில எடுத்துக்கின்னு மாத்தி தூக்கி போட்டுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, என் கண்ணுக்கு மாமுனா பவுலிங் பிராக்டிஸ் பண்ற மாதிரியே இருக்கே. உண்மையா? கோவா சட்டே தான்.
2 பால் டாட். சூரியனை சுட்டது யார்? அண்ணா எல்லாரும் மிரட்டுறாங்கண்ணே. மிரட்டுறாங்களா? ஆமாண்ணே. என்னன்னு மிரட்டுறாங்க? உங்க அப்பா தான் பேசாதீங்க வாப்பா அப்படின்றாங்க. வாரடா, என் மேல இருக்கிற கோவத்துல புள்ள மேல காமிச்சிடாதீங்கயா. ஆஹா ஆமா. ஓகே, அவுட் இல்ல, கிரவுண்ட் பிட்ச் அவுட் கிடையாது. ஓகே அண்ணா வணக்கம். இவ்வளவு நேரம் காஸ்டியூம்லாம் கெட்டப்லாம் வேற மாதிரி பா, இருக்கு. செமையா இருக்கு. சொல்லுங்க கூச்சப்படாதீங்க. பூசணிக்காய் சுத்தி போட்டுட்டீங்களா? உங்களுக்கு கற்பனை ஏத்துனாங்களா? ட்ரெஸ்ஸே பூசணிக்காய் மாதிரி தானே இருக்கு. மேட்ச் முடியும் போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணுமா, இல்ல மேட்ச் தொடங்கும் போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணுமா? நீங்க கோவிந்தா போடுறீங்களோ, நாமம் போடுறீங்களோ, பட்டை போடுறீங்களோ, அது உங்களோட. உங்க மேல நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. ஆக நீங்க அண்ணன் தம்பி 2 பேரும் கொஞ்சம் பார்த்து. பாலா அண்ட் பிரகா போன தடவை பாலா கண்டினியூஸா 6 அடிச்சு மேட்சை ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. ஓடு. இந்த முறை பிரகா ஏதாவது பண்ணுவீங்களா? ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணுவீங்க. கை அப்படி ஓகே. போகுது. இல்ல ஆள் மாறாட்டம் எதுவும் பண்ணிட மாட்டீங்களா? இல்ல மேடம். இல்ல மேடமா? இல்ல ஐயோ, நம்ம வேணா ஒருத்தருக்கு வந்து திருநீர் பூசி விட்டு இவர்தான். இல்ல இப்ப என்னன்னா 2 பேருக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கல் எடுத்து தலையில அடிச்சு இங்க காயத்தை விட்டுருவோம். இல்லனா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதோ 2 தடவை அவங்களே போய் இறங்கிடுவாங்க. இல்லனா ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்ட் ஒரு நல்ல பிளேயரை இன்ஜுரி ஆக்க பாக்குறீங்க. இல்ல பாலானாக்கும் பிரகானாக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். மீச வச்சிருக்கவன் எந்திர, மீச இல்லாதவன் சொல்றாரு சந்திரன். என்னன்னு கேளுங்க. யோ பா, தலைவெட் நாடு. மீச வச்சுக்கிறேன் இந்திரன், மீச இல்லாத சந்திரனா? எஸ். இல்ல இது அப்படியே வச்சுக்கோ. பொறப்பா இருந்தா இப்படிதான் பேச சொல்லுமா? இங்க வா. அடுத்த மேட்ச் வைத்து டிண்டப்பெல்லாம் ஏத்துறாப்ல. மாபே உன்னை இங்க வார்ம் அப் பண்ண சொன்னா அங்க இன்னும் போய் warm up பண்ணிட்டு இருக்க. இங்க டீமே இங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தீபாவளி காமிச்சு கோவிந்தா போட்டு இங்க பிராக்டிஸ் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்க. அங்க என்ன உனக்கு வேலை? 5:30 மணிக்கு தானே உனக்கு அங்க வேலை, கார்ல ஏத்திட்டு போறது. இங்க வாப்பா. அரே இங்க வா. பா வார்ம் அப் தான் பண்ணிட்டு இருக்கான் பாங்க. அவன கிட்ட சேர்க்காதீங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன அவன் திரும்பலாமா? 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 40. இல்ல மாபுனா வந்து எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஆடி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இது சரியில்லை. இது சரியில்லை. இல்ல எனக்கு புரியல. நீங்க மட்டும் கப்பல் பார்வையில போயிட்டு பத்தாம்பூச்சியை பிடிக்கிறீங்க. சரியா? ஒட்டுமொத்த டீமே ஆர்சிபி மாதிரி அங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு. இவன் என்ன சேர் கேர்ள்ஸ் கிட்ட போய் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்னு தெரியுமா? ஆர்சிபி கிட்ட கிரீன் ஜெர்சி இருக்கு. என்னது? கிரீன் ஜெர்சி இருக்கு ஆர்சிபி கிட்ட. அது வேறவா? ஆமா அவ்வளவுதான். ரைட். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்பா சூரிய பகவானே காணாப்பா. நிறைய எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். மண்ணை வாரி எங்க கண்ணுல கொட்டிடாத. மழை வந்துச்சுன்னா என்ன பண்றது? மழை வந்துச்சுன்னா டிக்கோர்ஸ் லூயிஸ் மூலமா இவங்க தான் ஜெயிப்பாங்க. இவங்க தான் நடத்துறாங்க. ஓ அப்ப எக்ஸ்ட்ரா ஒன் அடிஷனல் டே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அதேதான். மாம்ஸ் 5 பால்ல 26. இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. 5 பால்ல 26. சரி, ஆப்போசிட் டீம் அந்த டீம் கிட்ட போய் பார்த்துட்டு வரேன். ஆப்போனன்ட் விளையாடுற டீம் நீங்களா? இதோ நான் வரேன். எல்லாத்தையும் நுணுக்கத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீ முன்னாலே நீங்க போனா சொல்லுங்க. நான் பின்னாலே வரேன்னு உங்க பையன் முன்னாடி வந்துட்டு இருக்கான். தாராளமா சொல்லுங்க. இந்த டீம் எந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? வேணாமா? அண்ணா 2 வார்த்தை. அண்ணா 2 வார்த்தை. அப்டேட் ஸ்கோர் அப்டேட். 41. கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுடா. அண்ணா நீங்க ஜெயிக்கணும், அதுக்கு தானே வாழ்த்து தெரிவிக்கிறேன். இருக்கு, டைம் இருக்கு, கொடுக்க வேண்டிய நேரம்லாம் இருக்கு. இருங்க சாமி பொறுமை. ஆப்போசிட் டீம் பொறுமையா சொல்லி தரேன். அவங்க பேட்லயே அடிக்க கூடாதுன்னா நீங்க கண்டினியூஸா ஒயிட் போடணும். அப்படி போட்டா அவங்க பேட்லயே அடிக்க மாட்டாங்க. ஓகே, இது வந்து முதல் பாயிண்ட். அப்ப ரெண்டாவது பால் போடாம இருந்தா அதுவும் அடிக்காம இருக்கிற மாதிரி. ஆமா, அதுவும் அடிக்காத மாதிரி இருக்குது. மூணாவது நீ அதுவும் கரெக்ட். அண்ணன் சொல்றதும் கரெக்ட். ஓகே ரைட். ஆக மொத்தம் இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. டிஜே முக்கியமா நம்ம பசங்க எல்லாம் டிஜே கிட்ட நிறைய சொல்லி வச்சிட்டாங்க. கவுண்டர் பிஜிஎம்லாம் நிறைய எடுத்து வச்சிருங்க அப்படின்ற கவுண்டர் மாதிரி. பிஜிஎம்ல கவுண்டர் டைலாக்ஸ். சரி ஏதோ ஒண்ணு ஐயா. கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுடா. நமஸ்தே. அதேதான். ஓகே, ரொம்ப நேரமா இங்க ஷாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பவுலர் மட்டும் விக்கெட் கேக்குறாரு? மத்த யாருமே இது பண்ணல, பட் பவுலர் மட்டுமே அப்பீல் கேக்குறாரு ஐயா. ஓகே, தேர்ட் அம்பையர்
கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்கான ரிவ்யூ நேரம் இது. கம்ப்யூட்டர் ஜி. இல்லையான்னு பாருங்க. கீழே விழுந்துரும். इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा. பேட்டா எங்க மாத்தறானுங்க எல்லாம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்க. டிஜே மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கவுண்டர் மூலமா வருது ஐயா. ஸ்பெஷலா வந்து மீன் குழம்பு வருது, அவனுக்கு முட்டைக்கறி வருது, நைட் ஆனா பரோட்டா போகுது. இல்ல இல்ல அந்த கருவாடு குழம்பு என்னாச்சு சங்கம்னா அது ஐயா அத மகனே அத மறந்துட்டேனே. கருவாடு குழம்பு என்னாச்சு? சுத்தமான உருட்டு செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. அவுட்டா? எஸ் அவுட் கொடுத்திருக்காரு. தேர்ட் அம்பையர் டெசிஷன் போனாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டான். ஐயோ நீங்க டைலாக்லாம் நல்லா தான் போடுற. பாட்டுல தான் உழப்புறீங்களா? டயலாக் அது சொல்லவே இல்லை. அதை பத்தி நான் பேசவே இல்லை. அத பத்தி பேசவே விருப்பம் இல்லையா? எங்களுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை பஞ்சாயத்தார் முத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றன. உள்ள போய் உட்காருங்கண்ணா. சோ மேட்சும் அதோட முடியுது. வாழ்த்துக்கள்.